இந்த நாள் தேவை செய்திக்காக ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னால், தலைமைத்துவத்தின் தனி சிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தலைமைத்துவத்தின் தனி சிறப்பு அப்படிங்கிற ஒரு பொதுவான மைய தலைப்பில் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அதில் இன்றைய நாள் நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகிர்ந்தளிக்கும் பணிவு என்ற தலைப்பில் இருந்து நம்ம இந்த நாள் பகிர்ந்து அளிக்கும் பணிவு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தலைமைத்துவத்தின் தனி சிறப்பு பல வகையாக இருக்குது. அதில் இன்றைக்கு முதலாவது நம்ம பார்க்க போகிறது பகிர்ந்தளிக்கும் பணிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கி வேத வசனங்களை தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்பிக்குங்க. 6வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை என்ன செய்தான்? சேர்த்தான். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். சோத்திரம். இங்கே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம், ஒரு வேலை, ஒரு பொறுப்பு கொடுத்தார். அது 10 பேரை சேர்த்து கொண்டு என்ன செய்தான்னு சொல்லியிருக்குது. ஆமே, சோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா, பகிர்ந்து அளிக்கும் பணிவு அப்படின்னா என்ன? பகிர்ந்து அளிக்கும் பணிவு. இந்த தலைப்பு கேட்டேன்னு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஒரு சிலருக்கு தலைப்பு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆனாலும் கூட பகிர்ந்து அளிக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தன்னைத்தானே என்ன செய்தார்? ஆமாம், தன்னைத்தானே கொடுத்தார். ரத்தத்தை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, சரீரத்தை கொடுத்தாரு, ஆவியை பிதாவிடத்தில் கொடுத்தாரு. ரத்தத்தை, சரீரத்தை, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் யார் கொடுத்துக்கிறாரு? கர்த்தருடைய பந்தியில் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணுங்கள் யார் கொடுத்துருக்குறாங்க? சபைக்காக, நமக்காக என்ன செஞ்சுருக்கார்? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நமக்காக கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சூத்திரம். கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தர் பிதாவாகிய தேவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினாராம். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். என்னத்தை கொடுத்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார். ஆவியானவர் ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் நமக்கு கொடுத்தார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தையும் சரீரத்தையும் ஜீவன் எல்லாத்தையும் நமக்காக என்ன செய்தாரு? கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் வரங்களையும் கனிகளையும் வல்லமையும் என்ன செய்தாரு? நமக்காக அவர் கொடுத்தார். மனிதர்களாகிய நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா என்பதுதான் பெரிய விஷயம். நாம் பொருளை, பணத்தை மாத்திரம் சொல்லலை. இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு என்னத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்? ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே அப்படி சொல்லிட்டு வசனம் சொல்லும்போது சொல்லுது. ஆமை, சோத்திரம். ரோமர் 12:3 ஒரு எடுத்தவங்க வாசிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த
விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அவர் நமக்கு தந்திருக்கிற அளவின்படியே. ஒருவனையும் தன்னை மிஞ்சி பெரிய ஆளா எண்ணிக்கிறாதீங்க. அவனுக்கு தேவன் என்னத்தை கொடுத்துருக்கிறாராம்? விசுவாசத்தை. என்ன செஞ்ச? அவனுக்கு பகிர்ந்து விசுவாசத்தை, பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படி தேவன் பகிர்ந்து கொடுத்துருக்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கிறாராம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விசுவாசத்தின் அளவுகளை கொடுத்துருக்கிறார். ஒருவருக்கும் விசுவாசம் இல்லைன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லவே முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள விசுவாசங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுடைய அளவின்படி. ஒரு எஜமான் சொல்லும்போது அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்ன செய்கிறாராம்? தாளந்தை கொடுத்தாருன்னு சொல்லி இருக்குது. ஆமை சுத்திரம். ஒரு எஜமான் ஆமை சுத்திரம் அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்ன செய்தார்? தாளந்து. ஒருவனுக்கு 1 தாளந்தும், இன்னொருவனுக்கு 2 தாளந்தும், இன்னொருவனுக்கு 5 தாளந்தும் என்று சொல்லி அவன் திறமைக்கு தக்கதாக கொடுத்தாராம். இங்கே தேவன் அவனவன் அளவுக்கு தக்கதாக என்ன செய்கிறாரு? என விசுவாசத்தை அளந்து அவனவனுக்குரிய தகுதிக்கு ஏற்ப அவனவனுக்கு எந்த அளவு பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ஏற்பதாக விசுவாசத்தை பகிர்ந்து தேவன் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எபிரேயர் 12:1 சொல்லும்போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொன்னது. அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை தேவன் பகிர்ந்தளிக்கிறார். அவன் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து துவக்கி வைக்கிறவராய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு என்னத்தை பகிர்ந்து கொடுத்தார்? விசுவாசத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய அளவுக்கு தக்கதாக அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோத்திரம். எபிரேயர் 2:4 2வது அதிகாரம் 4வது வசனத்தை சோத்திரம் ஒருவர் வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அப்படின்னு என்ன சொல்லி இருக்குன்னா, பகிர்ந்து கொடுத்த தம்முடைய சித்தத்தின்படியே கர்த்தர் ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனத்தை வரங்களை, பரிசுத்த ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆவியின் வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ற வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர்ல 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லும்போது வரங்களில வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கீழே வாசிக்கலாம். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஆனா கர்த்தர் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. தேவன் ஒரு ஊழியங்கள் வித்தியாசம் இருக்கலாம், கர்த்தர் ஒருவர் தான். கிரியைகளில் வித்தியாசம் இருக்கலாம், எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்கதாக என்ன செய்த ஆவியின் அனுக்கிரகம் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 11வது சொல்லும் பொழுது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர் வரங்களை 9 விதமான வரங்களை தம்முடைய சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். அவனுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டுமோ அதை அவன் சுத்திரம் அவங்களுடைய விருப்பத்தின்படிங்கிறத விட இந்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறாராம்?
ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறாராம். தேவன் விசுவாசத்தின் அளவின்படி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்? அவனுக்கு தக்கதாக பகிர்ந்து விசுவாசத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருவனுக்கு ஆவியானவர் வரங்களை என்ன செய்கிறார்? அவனுக்கு பகிர்ந்து வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் தம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு வரங்கள், ஆவியானவரே நமக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். தேவனே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர். தேவனே விசுவாச அளவை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். அப்போ கர்த்தர் ஆவியானவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களா இருக்கிறாங்க. நாமும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தையே நமக்கு என்ன செய்யணுமா? இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்ப நாமும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும், எதை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 58வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவர்களே, தூர தள்ளப்பட்டவங்களை, ஒதுக்கப்பட்டவங்களை, சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டேன்னா உடனே வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதெல்லாம் நாம செய்யணும். பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை என்ன செஞ்சிரு? பகிர்ந்து கொடுத்துரு. வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை பகிர்ந்து அந்த ஒரு வஸ்திரத்தை 2 கழிச்சு இல்லை இருக்கிற 10 என்ன செய்ய, ஒரு 2 ஒரு 4 எடுத்து என்ன செய், 1 2 எடுத்து என்ன செய், வஸ்திரத்தை கொடு. வீடு வாசல்கள் இல்லாமல் துரத்தப்பட்டு அனாதையாக திரிகிறவர் ஒருவேளை தங்குறதுக்கு உதவிக்கு வந்தா அவங்களுக்கு என்ன செய்ய? சேர்த்துக்கொள். இதெல்லாம் செய். அப்புறம் என்ன செய்ய? உன்னை தாழ்த்தி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு அப்படி சொல்றாரு. ஜெபம் மட்டும் பண்ணாத, இதையும் சேர்த்து செய்யன்னு சொல்றாரு. அவைகளும் செய்யணும், இவைகளும் விட்டு விடாதீர்கள்னு பரிசேயருக்கு சொன்னது மாதிரி என்ன செய்கிறார்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும், நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்க்கிறதற்கும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்குகிறதற்கும், சகல நுகத்தடியில் உடைத்து போடுகிறதற்கும் ஜெபம் பண்ணு. உபவாசம் போட்டு என்ன செய்யணும்? கட்டுக்களை அறுக்கிறதுக்கு, நுகத்தடி பிணைல்களை நெகிழ்க்கிறதுக்கு, நெருக்கப்படுகிற விடுதலை ஆக்கிறதுக்கு, நுகத்தடியில் உடைக்கிறதுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, நீ அதை ஒரு பக்கம் வச்சிரு, ஆவிக்குரிய காரியத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு செய்யணும். இன்னொரு பக்கம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடு, வீட்டில் சேர்த்துக்கோ, அவனுக்கு என்ன செய்யணும்? ஒழிக்காத வஸ்திரத்தை கொடு. இப்படி என்ன செய்? உனக்குள்ளவைகளை பொருட்களை கொடுத்து நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு. அப்பொழுது உன்னுடைய உபவாசத்தை கர்த்தர் கேட்பார். அப்போ உணவு, உடை, இருப்பிடம் இவைகளுக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்ன தெய்வம் இப்படி இல்லாதவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? உதவி செய்கிறவர்களாய் இருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருங்க என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நாம் செய்கிறோமா என்று சொல்லி நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. விசேஷமாக இது பொதுவான முக்கிய தலைப்பு என்ன சொல்லிருக்கு? தலைமைத்துவத்தின் தனி சிறப்பு என்று சொல்லியிருக்கிறேன். தலைவர்களாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. அப்போ அப்படி செய்கிறவர்கள் தான் தலைவர்களாய் இருக்க முடியும். அப்படி செய்யாதவர்கள் தலைவர்களே கிடையாது. தலைமைத்துவத்தின் தனி சிறப்பு பகிர்ந்து கொடுக்கிற பணிவு, பகிர்ந்து அளிக்கிற பணிவு, இது ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை காரியம். அதை விட ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்க வேண்டிய சிறப்பு தன்மை. தனக்குள்ளதான் வச்சிருப்பாங்க, ஆனால் ஒழிச்சு வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? தன் சகோதரனுக்கு என்ன செய்யாத, உன் மாம்சமானவனுக்கு என்ன செய்யாத, உன்னை ஒழிக்கிறதும் ஒழிக்காத. நிறைய நேரம் தேவைக்காக, உதவிக்காக, எதுக்காவது வந்திருப்பாங்க. உடனே அவங்க வந்தால் கேட்பாங்கன்னு தன்னை மறைத்து கொண்டு இல்லை என்று காண்பிப்பார்கள். இல்லை தனக்குரியதை இல்லை என்று வெறுமையாக்கி காண்பிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒழிக்காத, நீ தலைவன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அது மாத்திரம் கிடையாது. பாருங்க, இன்னொரு காரியம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம்
6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார் என்று சொல்லி சுத்திர அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். ஒரு தலைவன் கொடுக்கிறவனாய் இருக்கணும். விசேஷமாய் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். அப்போஸ்தலன் பவுல் எல்லா விதத்திலும் காண்பித்தாராம். எப்படி பலவீனரை தாங்கினார், அது மாத்திரமல்ல வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லி அநேகருக்கு அவர் கொடுத்தார். அப்படி இயேசு கிறிஸ்து சொன்னதே உங்களுக்கு நான் என்ன செய்தேன், காண்பித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அப்போஸ்தலன் பவுல் இயேசுநாதர் சொன்னதன்படி அவர் காண்பித்தார், தாங்குறதை காண்பித்தார். தளர்ந்தவங்களை, சோர்ந்தவங்களை, விழுந்தவர்களை தாங்கி இயேசுவை செய்ததை காண்பித்தார். அது மாத்திரம் வாங்குவதை பார்க்கணும், வாங்கிறது நல்லது, அதை பார்க்கணும், கொடுக்கிறது பாக்கியம் என்று இயேசுநாதர் சொன்னாராம். அதை அப்படியே செய்து காண்பித்தேன். அநேகருக்கு வாங்கிறதை விட நான் கொடுத்தது அதிகமாக இருந்துச்சுன்னு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொடுப்பது பாக்கியம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி பகிர்ந்து அப்போஸ்தலன் பவுல் கொடுத்தார். கலாத்தியர் 6 நம்ம வாசித்தது என்னன்னா, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். இப்போ உபதேசிக்கப்படுகிறவன் என்ன செய்யணுமா, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று இங்கே சொல்லி இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு என்ன செய்யணுமா, சகலவற்றையும் சகல நன்மைகளிலும் சுத்தரும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். என்ன சகல நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும்? பரிசுத்த பைபிள் இப்படியா சொல்லுது, வாழ்க்கை என்பது வயலில் நடுவது போன்றது. வாழ்க்கை என்பது வயலில் நடுவது போன்றது. வேத வசனத்தில் போதிக்கிறவனுக்கு நல்லா கவனிக்க, வேத வசனத்தில் போதிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளையும் பங்கு வைத்து கொடுப்பானாக. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? வேத வசனத்தில் போதிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளையும் பங்கு வைத்து கொடுப்பானாக. இப்போ இந்த இடத்துல போதிக்கப்படுகிறவர்கள் யாரு? போதிக்கப்படுகிறவர்கள் விசுவாசிகள். போதிக்கிறது யாரு? இப்போ போதிக்கிறது யாரு? ஊழியக்காரர் என்ன செய்றாரு? பாஸ்டர் போதிக்கிறாரு. ஊழியக்காரன் போதிக்கிறான். போதிக்கப்படுகிறவன் யாரு? விசுவாசி. இப்போ போதிக்கப்படுகிறவன் போதிக்கிற ஊழியக்காரனுக்கு, பாஸ்டருக்கு என்ன செய்யணுமா, எல்லா நன்மைகளையும் பங்கு வைத்து கொடுப்பானாக. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மாதிரியை நான் என்ன செய்தேன், காண்பித்தார். அவர் என்ன செய்தார், வாங்குறத பார்க்கணும் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லி அவர் கொடுத்தாராம். தாங்கினார், அநேகரை தாங்கினார். அப்புறம் அநேகருக்கு கொடுத்து அவர் என்ன செய்தாராம், இயேசுநாதர் மாதிரியை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, போதிக்கப்படுகிறவன், அதாவது பிரசங்க கேட்கிற கற்றுக்கொள்கிற விசுவாசிகள் போதிக்கிற ஊழியக்காரனுக்கு சகல நன்மைகளிலையும் என்ன செய்யணுமா, ஒரு நன்மை 2 நன்மை இல்லை, எல்லா நன்மைகளையும் என்ன செய்யணுமா, பகிர்ந்து சொல்லுங்க, எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. அப்போ ஏன் சபையில் நீங்கள் காணிக்க கொடுக்கணும், சபையில் ஏன் தசம பாகம் போடணும், சபையில் ஏன்
ஆமாம் சொந்த நீங்கள் இதை செய்கிறீங்க. இப்போ வீட்டு ஜெபத்துக்கு வரும்பொழுது ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, காணிக்கையில் ஏன் கொடுக்குறீங்க, கட்டாயமாக ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன் கொடுக்கணும் எது கொடுக்கணும் தெரியாது. இங்கே வேத வசனம் சொல்லுது போதிக்கப்படுகிறீர்கள். வீட்டில் வந்தும் போதிக்கப்படுகிறீங்க, சபையிலும் போதிக்கப்படுகிறீங்க. போதிக்கப்படுகிற நீங்கள் அந்த சத்தியத்தின் போதனையினால உங்கள் வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிற நீங்கள் போதித்தார் பார்த்தீங்களா, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, சகல நன்மைகளையும் பங்கு வைத்து கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். உபதேசிக்கிறவனுக்கு உபதேசியார்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐல என்ன செய்யறாங்க, உபதேசியார் அல்ல ஐயர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ போதிக்கிறவன் போதகனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அதுல சகல நன்மைகளை நீங்க என்ன செய்யுங்க, பங்கு வைத்து கொடுக்க வேண்டியது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இதனால தான் நாம் இவைகளை என்ன செய்து கொண்டு கொடுக்குறோம். கர்த்தர் கொடுக்க சொல்லி இருக்கிறார். ஆமை சோத்திரம். ஆமை சோத்திரம். உற்சாகமாய் கொடுக்கிறது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி கர்த்தர் கொடுக்கும்படியாய். அயல்வெளி வாழ்க்கை என்பது ஒரு வயல்வெளியை போன்று சொல்லி இந்த வசனத்துல பரிசுத்த பைபிள் சொல்லுது. வயல்வெளி என்னன்னா, வயல்வெளியில நீங்கள் விதைக்காமல் எதையும் பல மடங்கு அறுவடை செய்யவே முடியாது. இதுதான் விவசாயம். நீங்க விதைக்காம அறுவடை செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ விதைக்கிறவன் தான் அறுப்பான். விதைக்காதவன் பலனை பெற்றுக்கொள்ளவே பல மடங்கு திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால நாம் விதைக்கிறவர்களாய் பகிர்ந்து அளிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ ஊழியக்காரனும் பகிர்ந்து கொடுக்கணும், ஒவ்வொரு விசுவாசிகளும் பகிர்ந்து கொடுக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமா. மேல சொல்லும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவருக்கொருவர் உபசரியுங்கள். அப்போ ஒருவருக்கொருவர் உபசரியுங்கள். எப்படி? அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரன். ஒரு உக்கிரானக்காரன் என்பவன் நல்ல பற்பல கிருபையுள்ள ஈவுகளை என்ன செய்வானா, பகிர்ந்து கொடுப்பான். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்லியிருக்குது, உக்கரானக்காரன் கிடையாது, நல்ல என்ன சொல்லியிருக்குது, நல்ல நல்ல உக்கிரானக்காரன் எல்லாவற்றையும் என்ன செய்வானா, நல்ல உக்கிரானக்காரன் அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். பரிசுத்த பைபிள் சொல்லும்போது உங்களில் ஒவ்வொருவரும் தேவனிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள், பல வகையான வழிகளில் தேவன் தம் இரக்கத்தை உங்களுக்கு காட்டியுள்ளார். தேவனுடைய வரங்களை பயன்படுத்தும் பொறுப்புக்கு உரியவர்களான பணியாட்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நல்ல பணியாட்களாக இருந்து தேவனுடைய வரங்களை ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கு பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபசரிக்கிற வரம், தாங்குகிற வரம், உற்சாகப்படுத்துகிற வரம், சுகமாக்குகிற வரம், வேறு சொல்லப்பட்டிருக்கிற 9 விதமான வரங்கள் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யுங்க, நல்ல பணியாட்களை போல தேவனுடைய வரங்களை பயன்படுத்தும் பொறுப்பில் உள்ள நல்ல பணியாட்களை போல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை சேவை செய்வதற்காக என்ன செய்யுங்க, பயன்படுத்தும். உங்கள் வரங்களை என்ன செய்யாதீங்க, பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ பேருக்காகவோ மகிமைக்காகவோ சுயநலத்திற்காகவோ அதை என்ன செய்யாதீங்க, நீங்கள் பயன்படுத்தாதீங்க. சேவை செய்வதற்காக நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டுமா, பயன்படுத்த வேண்டும். நல்ல கிருபையுள்ள பற்பல ஈவுகளை அல்லேலூயா அதை சேவை செய்யும்படி பயன்படுத்துங்க. நாம் பெரியவன் என்று காண்பிக்கும்படிக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம், ஏன் பகிர்ந்து கொடுக்கிறோம், சேவை உள்ள மனப்பான்மை உள்ளவர்களாய் பயன்படுத்தணும். நாம் பெரியவன் என்கிற பெருமையில் கிடையாது, நான் தலைவன் என்கிற அகந்தையில் கிடையாது. என்ன, சேவை செய்யும் விதமாக நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இப்படி பகிர்ந்து கொடுக்கிற நாம் ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம்
8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, புத்தி சொல்லுகிறவன் வாசிங்க, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் சாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, புத்தி சொல்றவன் என்ன செய்வேன்? புத்தி சொல்றதுல தரித்திரு. பகிர்ந்து கொடுக்கிறவனா இருந்தா எப்படி பகிர்ந்து கொடுக்கணுமா? வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ உன் ஆகாரத்தை, உன்னுடைய சகல நன்மைகளை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை, ஆமென், உனக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகளை, உனக்குரிய நன்மைகளை நீ என்ன செய்யணும்னா எப்படி பகிர்ந்து கொடுக்கணுமா? வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நிறைய பேர் பகிர்ந்து கொடுக்கறாங்க, விரக்தியிலையும் வெறுமையிலையும் கோபத்திலையும் என்ன செய்றாங்க? வஞ்சனையினாலையும் என்ன செய்றாங்க? பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால பகிர்ந்து கொடுத்து பலனும் இல்லை. அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறான்னா, நீ செலுத்துகிற காணிக்கை, நீ ஆலயத்துக்கு வருகிறது, ஆமென், நீ ஜெபிக்கிறது, நீ உபவாசிக்கிறது, நீ ஊழியம் செய்கிறது, நீ ஆமென் ஸ்தோத்திரம் ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறது, நீ பிரயாசப்படுகிறது, நீ உடலால உழைக்கிறது, எல்லாமே எப்படி செய்யணுமா? உற்சாகமாய் அதை செய்ய வேண்டும். எந்தவித வஞ்சனையும் இல்லாமல் நீ அதை செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறார். அதற்குரிய பலன்களை நாம் மிகுதியாய் பெற்றுக்கொள்ள முடியும். பகிர்ந்து அளிக்கும் பணிவு அப்படின்னா, பணிவாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பணிவுன்னா தாழ்மைக்கு இன்னொரு பேர் பணிவுன்னு சொல்லுவாங்க. தாழ்மையா இருக்கிறது, தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்கிறது, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறது. பகிர்ந்து அளிக்கும் பணி, பகிர்ந்து கொடுக்கும் போது கூட நான் தலைவன் என்கிற பெருமையில் அகந்தையில் அல்ல, எனக்கு நிறைய இருக்கு என்ற எண்ணத்தில் இல்லை, நான் கொடுத்தா தான் இவங்க வாழ முடியும் என்ற அற்பமான பார்வையிலே எண்ணத்திலேயே கிடையாது. அல்லேலூயா. அதற்கு பதிலாக எப்படி பகிர்ந்து அளிக்கணுமா? பணிவுடனே தாழ்மையுடனே இப்படிப்பட்ட பகிர்ந்து கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர்களுக்காக என் வரங்களை, என் வல்லமைகளை அவன் சேவை செய்யும்படிக்கு, அவன் சொத்து பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்தாரே அப்படிங்கிற பணிவுடன், அப்படிங்கிற தாழ்மையுடனே என்ன செய்யணுமா? பகிர்ந்து அளிக்க வேண்டும். இதுதான் ஒரு உன்னதமான அவன் சோத்திரம் தலைமைத்துவத்தின் தனி சிறப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னைக்காச்சும் இயேசுநாதர் பெருமையிலேயோ அகந்தையிலேயோ உயர்வான எண்ணங்களிலே மேட்டிமையான பார்வையிலே செயல்களிலேயோ ஒரு நன்மையும் அவர் செய்ததில்லை. சுகமாக்கும் பொழுதும் அற்புதங்களை செய்யும் பொழுதும் ஆகாரங்களை பகிர்ந்து கொடுக்கும் பொழுதும் அவர் அப்படி பணிவுடன் தாழ்மையுடனே அதை செய்தார். தலைமைத்துவத்தின் தனிச்சிறப்பாய் இயேசுநாதர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் போன்ற ஊழியக்காரர்களும் என்ன செய்தார்? வெகு மனத்தாழ்மையாய் என்னை தாழ்த்தி கொண்டேன்னு சொல்லி தாழ்த்தி உபதேசிக்கும் பொழுதும், போதிக்கும் பொழுதும், கற்றுக் கொடுக்கும் பொழுதும், உதவிகளை செய்யும் பொழுதும், நன்மைகளை செய்யும் பொழுதும் தன்னை தாழ்த்தி பகிர்ந்து அளித்தார் அவர். அல்லேலூயா. எனக்குரிய ஒன்றையை நான் மறைத்து வைக்காம உங்களுக்கு பகிர்ந்து அளித்தேனே என்று தாழ்மையுடன் அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால கொடுக்கும் பொழுது வஞ்சனை இல்லாம கொடுங்க. செபிக்கும் போதும், ஊழியம் செய்யும் போதும், நம்ம வேலைகள் செய்யும் போதும், ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படும் போதும் எப்படி செய்யணும்? தாழ்மையுடனே செய்ய வேண்டும். கர்த்தருக்கு செய்யும் போது தாழ்மையுடன் பணிவுடனும் பகிர்ந்தளிங்க. ஊழியக்காரனுக்கு செய்யும் போது தாழ்மையுடன் பணிவுடனே பகிர்ந்தளியுங்க. அது மாத்திரமில்ல, சக மனிதர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நம்மை மனுஷங்களுக்கும் நாம் பகிர்ந்து அளிக்கும் பொழுது நன்மைகளோ உதவிகளோ அமை சொத்து செய்யும் பொழுது தாழ்மையுடனே செய்ய வேண்டும். அதனால தான் நிறைவான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே கிதியோனை குறித்து பார்க்கும் பொழுது, நாம் கிதியோனை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கிதியோனுடைய தலைமைத்துவத்தின் தனி சிறப்பு என்று சொன்னால், அவன் முதல்ல என்ன செய்கிறான்னா, அவன் பகிர்ந்து கொடுக்கிறவனாய் இருந்தான். தனியாக நின்று கிதியோன் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவன் ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்தான். எதை செய்தாலும் எப்படி செய்தான்? ஒரு கூட்டமாக செய்தான். எதையுமே அவன் தனித்து நின்று செய்யவில்லை. இன்னைக்கு நிறைய தலைவர்கள் எப்படி செய்கிறாங்க? தனித்து நின்று செய்கிறாங்க. தனியாக செய்கிற எந்த காரியமும் நல்லதல்ல. தனியாக செய்கிற எதுவுமே நல்லது கிடையாது. வேதத்தில் நிறைய இடத்துல நல்லதல்ல நல்லதல்லன்னு சொல்கிறத விட நல்லது நல்லதுன்னு நிறைய சொல்லிக்கிட்டு வந்துச்சு. ஆனால் ஆதாம்
தனியாய் இருப்பது, தனிமையாய் இருப்பது. ஆதியாகமம் 1வது இடத்துல எல்லாத்தையும் படைச்சு நல்லது நல்லதுன்னு சொன்னவர், ஆதாம் தனிமையாக இருப்பது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தனியாக இருப்பது நல்லது கிடையாது, தனிமையாக இருப்பது நல்லது கிடையாது. தனியாக இருப்பது வேறு, தனிமையாக இருப்பது வேறு. தனியாகவும் தனிமையாகவும், தனியே தனிமை, இது ரெண்டுக்கும் அர்த்தம் வேற. நாம் என்ன நினைக்கிறோம், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல நினச்சிக்கிறோம். மேரேஜ் முடியாமல் தனியாக ஒருத்தர் இருந்தால் நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறோம். அங்கே அதை சொல்லலை ஆண்டவர். தனிமைனா என்ன? எல்லாரும் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை என்கிற உணர்வே தனிமை. எனக்கு மனைவி இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு என்ன வருது? தனிமை வருது. எல்லாரும் இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை என்கிற உணர்வு வருகிறது தான் தனிமை. தனியாக இருக்கிறது, நமக்கு யாருமே இல்லாதது தான் தனிமை. தனியாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எத்தனை பேருக்கு விளங்குது? தனியாக இருக்கிறது வேற, யாருமே இல்லாமல் தனித்து ஒரு நாம மாத்திரம் இருக்கிறது தனியாக இருப்பது. எல்லாரும் இருந்தாலும் 1000 பேர் நம்ம கூட இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை என்கிற உணர்வு வருகிறது தான் தனிமை. ஆதாமுக்கு முதல்ல தனியாக இருக்கிறாங்கிற எண்ணம் வந்துச்சு. எல்லாம் ஜோடி ஜோடாய் ஜோடி ஜோடாய் ஜோடி ஜோடாய் இருந்துச்சு. இப்போ இவன் மட்டும் பார்க்குற, எனக்கு ஒரு ஜோடி இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? தனியாக இருக்கிறேன். ஆடு மாடு எல்லாமே ஜோடி ஜோடா 2 இருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் என்ன மாதிரி ஒன்று இல்லை. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிறேன், என்னை போல் ஒன்று இல்லை. 2வது தனிமையாக இருக்கிறான். இப்போ தேவன் இருக்கிறார், சகல மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆதாம் எதை உணர்கிறான்? தனிமையை உணர்கிறான். ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிறங்கிற உணர்வு வந்துச்சு. அப்புறம் நான் தனிமையாக இருக்கிறங்கிற உணர்வும் அவனுக்கு வந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே ஏற்ற துணையை உண்டாக்கி, நீ தனியாகவும் இல்லை, இப்போ நீ தனிமையாகவும் இல்லை என்று சொல்லித்தான் ஏவாளை கொடுத்தார். உடனே ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கவில்லை. ஏன் பேரிட சொன்னார்? எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறாரு அவனை. எல்லாத்துக்கும் ஆதாம் தான் பேர் வச்சார், தேவன் பேர் வைக்கல. அவன் பேர் வைக்கும்போது எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பசு காளை 2 இருக்குது, அப்படி எல்லாத்துக்கும் வைக்கிறான். 2 இருக்குது. அப்போ நான் அண்ணா இன்னொன்று என்ன செய்யணும், என்ன மாதிரி இருக்கிறோமே. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ எல்லாரும் இருந்தாலும் ஒன்று, யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கிறேன். அப்போ என்னை போல் ஒன்று இல்லாதனால நான் என்ன செய்கிறேன்? அதுவும் நானும் மிருகங்களும் நானும் ஒன்றும் இல்லை. அப்போ நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? தனியாகவும் இருக்கிறேன், தனிமையாகவும் இருக்கிற உணர்வு அவனுக்கு வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? ஏற்ற துணை அவனுக்கு என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நிறைய தலைவர்கள் இன்னைக்கு தனியாக இருக்கிறத விரும்புகிறார்கள், தனிச்சையாய் செயல்படுகிறத விரும்புகிறாங்க. ஆனால் இயேசுநாதர் தனியாக இருந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்கலாம், அவர் தனியாக இருந்து ஊழியம் செய்யவில்லை. 12 சீசர்களாகிய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். தன் கூட 12 பேரை ஊழியத்தில் அமர்த்தினார். அதன் பின் 70 பேரை என சேர்த்து கொண்டார். தாவீது தனியாக ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அவன் பின்னாடி நினைச்சதாக 400 பேர் தேடி வந்தார்கள், அவர்களை சேர்த்து கொண்டான். அதுக்கப்புறம் ஒரு 200 பேர் வந்தாங்க, அவர்களையும் சேர்த்து கொண்டு 600 பேராய் மாறிவிட்டான். 600 குடும்பத்தை உடையவனாய் மாறினான். ஆபிரகாம் தனியாய் இல்லை, லோத்துவோடு மாத்திரம் இல்லை, வேலைக்காரர்கள் 318 குடும்பங்கள் கைப்படிந்தவர்கள் மாத்திரமல்ல, மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்த்தவன் என்ன சார் குழுவாய் செயல்பட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் தனியே செயல்படல. தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்பிரோ, தீகிக்கு, இப்படிப்பட்டவர்களை என்ன செய்தான்? ஒனேசிமு எல்லாவற்றையும் என்ன செய்தான்? சேர்த்து கொண்டு ஒரு குழுவாய் செயல்பட்டார். ஒரு நாளும் தனித்திருந்து செயல்படவே இல்லை. பேதுரு மார்க்குவை சேர்த்து கொண்டார். யோவான் போலிகார்ப் என்கிற சீசனை உருவாக்கினார். அல்லேலூயா. இப்படி குழுவாகவே செயல்பட்டார்கள். தனியாக செயல்படுகிறது பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து முடியும். தனியாக செயல்பட்ட மனிதன், பகிர்ந்தளிக்க மனதில்லாதவன் தனியாக செயல்படுவான். பகிர்ந்து அளிக்க மனம் இல்லாதவன் எப்படி செயல்படுவானா? தனியாக செயல்படுவான்.
வெற்றியோ தோல்வியோ நன்மையோ தீமை எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? மனிதனை படைக்கும் போது ஆண்டவர் பகிர்ந்தளிக்கிற மனமுடையவனாய் படைத்தார். ஆதாம படைச்ச உடனே ஆதாம படைக்கிறார், ஏவாளை படைக்கிறாரு. அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற மனம் இருந்தது. நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்ற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யல. ஏவாள் பழத்தை நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. அதனால சாப்பிட்டு யார் கொடுத்த? நல்லதோ கெட்டதோ என்ன செய்தாங்க? பகிர்ந்தளிக்கிற மனம் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். கெட்டதை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, மேக்சிமம் நல்லதை பகிர்ந்து அளிக்கும்படிக்கு பகிர்ந்து அளிக்கிற குணமுடையவர்களாக தேவன் முதல் இருந்தார். இயேசு கிறிஸ்து இருந்தார், ஆவியானவர் இருந்தார். அவரை போலவே நம்மளே நன்மையானவைகளை சகல நன்மைகளையும் நல்ல ஈவுகளையும் பகிர்ந்து அளிக்கிற குணம் சுபாவம் உள்ளவர்களாய் மனிதர்களை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் பிசாசு சுயநலம் உள்ளவர்களாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றி விட்டான். அல்லேலூயா. இப்போ சுயநலமாய் தனியாக செயல்பட்ட மனிதன் யாரு? வேதத்திலே சிம்சோன் குழுவாய் சேர்ந்து செயல்பட்டானா? சொல்லுங்க. சிம்சோனுக்கு இருந்த திறமைக்கு அவனுக்கு கீழே அவனை மாதிரி 1000 பேருக்கு 500 பேருக்கு தாவீதை போல 300 மாவீரர்கள், அது 30 பிரதானமானவர்கள் இருந்தாங்க. 30 பேர் இருந்தாங்க. 30 மெய்காப்பாளர்கள் இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் யாருமே நெருங்க முடியாது. அவங்கள தாண்டி 30 பேரில் பிரதானமான 3 பேர் இருந்தாங்க. அவங்க பக்கம் 12 பேர் இருந்தாங்க. 30 பேரில் பிரதானமானவர் 12 பேர் இருந்தாங்க. அவங்கள யாரும் நெருங்கவே முடியாது. அந்த 12ல் 3 பேர் முக்கியமானவர் இருந்தாங்க. அவங்கள பக்கமாவே யார் நெருங்க, எத்தனை சேனை வந்தாலும். 30 மெய்காப்பாளர்கள், அதில் 12 பிரதானமானவர்கள், அதில் முக்கியம் 3 பேர்கள். இவர்கள் எல்லாம் தாண்டி தான் தாவீதை நெருங்க முடியும், தொட முடியும். இயேசுநாதர்கிட்ட 70 பேர் இருந்தார்கள். அந்த 70ல் பிரதானமான பேர் 12 பேர். அந்த 12ல் பிரதானமானவர்கள் 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இயேசுநாதரை குழுவாய் செயல்பட்டார். ஆனால் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? தனியாக செயல்பட விரும்புகிறோம். இப்போ சாமணத்தில் ஊழியம் செய்கிறவங்களே சாமணத்தோடு இருக்க மனது இருக்காது. எப்பயுமே தனியாக இண்டிபெண்டாக ஊழியம் செய்ய போகிறேன். எப்படி ஊழியம் செய்ய போகிறாங்களா? சாமணத்தில் இருந்தால் அது செய்யாத இது செய்யாத, அந்த ரூல்ஸு இந்த ரூல்ஸு அப்படி ரூல்ஸு, ஏகப்பட்ட ரூல்ஸுகள் இருக்கும். அதனால் நான் எப்படி செயல்பட விரும்புகிறேன்? தனியாக செயல்பட விரும்புகிறேன். தலைமைத்துவத்தின் தனி சிறப்பாக இருந்தவர் தலைமைத்துவத்துக்கென்று ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு இயேசுநாதரை தனியாக செயல்படவே இல்லை. அதோடு மாத்திரமல்ல, நிறைய பெண்களும் இயேசுநாதருக்கு கீழே இருந்து அவர்களை ஊழியர் செய்து உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி குழுவாய் செயல்பட்டார். கிதியோனும் தனியாய் செயல்படவில்லை. தனித்தின்றவன் செயல்பட விரும்பவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி செயல்பட்டான்? ஒரு குழுவாக செயல்பட்டான். தலைமைத்துவத்தின் தனி சிறப்பை பகிர்ந்து கொடுக்கிறவன் தான் குழுவாய் செயல்பட முடியும். பகிர்ந்து கொடுக்க மனமில்லாதவன் குழுவாய் செயல்படவே மாட்டான். தான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் தான் ஒருவனே அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பான். தன்னுடைய குடும்பம் மாத்திரமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற சுயநலம் உள்ளவர்கள், தலைவனாய் இருக்க தகுதி இல்லாதவர்கள், தாழ்மை இல்லாதவர்கள், பகிர்ந்து கொடுக்க மனதுள்ளவர்கள், அப்புறம் தாழ்மையுள்ள மனதுள்ளவர்களை தலைவனாய் இருக்க தனிச்சிறப்பு உள்ளவர்கள், தகுதியை பெற்றவர்கள். பகிர்ந்து கொடுக்கிற மனம் இருக்குதா? கீழ்ப்படுகிற மனம் இருக்குதா? தாழ்மையா இருக்கிற மனம் இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே சோத்திர. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இப்படிப்பட்ட குணம், இப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கு இருந்துச்சுன்னா கிதியோனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட தலைமைத்துவம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தலைமைத்துவத்தில் சிறந்த மனிதர்களை ஒருவராய் மோசேயும் பார்க்கப்படுகிறார். ஆரம்பத்தில் மோசே அவருக்கு இந்த தலைமைத்துவத்தினுடைய அருமை அவருக்கு தெரியவில்லை, செயல்பாடு புரியவில்லை. யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 13 மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு,
நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, தனியாக செய்கிற காரியம் நல்லதல்ல, தனிமையாய் செயல்படுகிற காரியமும் நல்லதல்ல. வேதத்துல தனிமையாய் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆதியாகமத்துல சொல்லியிருக்க. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. தனிமையை உணர்கிறது, தனிமையாய் வாழ்கிறது, தனிமையாய் உணர்வு ஒரு மனுஷனுக்கு வந்தா அது நல்லது கிடையாது. தனிமையை உணர்கிற மனிதன் தற்கொலை பண்ணி செத்துக் கொள்ளுவான். அவனை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய், தனிமை யாருமே இல்லை என்ற உணர்வு உடையவன் என்ன செய்வான்? தற்கொலைக்கு நேராய் போய்விடுகிறான். தனியாக இருக்கிற மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பொறுப்பை இழந்துறான், தன்னுடைய தகுதி இழந்துறான். ஏன் என்னை விட்டுருங்க, நான் இதுக்கு மேல செய்ய மாட்டேன், வேண்டவே வேண்டாம். அந்த தலைமைத்துவத்தின் தகுதி அவன் இழந்து விடுகிறதுனால அவன் வெகு காலத்துக்கு அதை சிறப்பாய் செய்ய முடியாம பகுதியிலே நின்று விடுகிறான். வெற்றியான வாழ்க்கை அவனால் வாழ முடிகிறதில்லை. இந்த உணர்வு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா, குடும்பத்துக்கு நேரம் வாங்க, நான் என்று நினைக்கிறவன் தனியாய் செயல்பட விரும்புகிறான். பகிர்ந்து கொடுக்க மனமில்லாதவன் தனியே செயல்படுகிறான். இயேசுநாதர் தனக்குரிய எல்லா அதிகாரங்களையும், சீசர் சொன்னாரு, வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரங்கள் எனக்கு உண்டு, நீங்க சகல ஜாதிகள் என்ன செய்யுங்க, சீசர் ஆக்குங்கள் சொல்லி அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? சீசர்களுக்கு 12 அப்போஸ்தலருக்கு கொடுத்தாரு. 11 அப்போஸ்தலருக்கு கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை, வல்லமைய, வரங்களை, கிருபைய, அபிஷேகத்தை தனக்குரியதை யாருக்கு பகிர்ந்தளித்தாரா? சீசர்களுக்கு, சபைக்கு கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன், நான் தான் தலைவன்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை அவனுக்கு தனியா செயல்பட வருகிறவன் அந்த பொறுப்பை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுமையை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? என்னது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நான் நம்பல, நான் குடும்பத்துக்கு தலைவன் அப்படி ஏன் சொல்றான்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தை பகிர்ந்து கொடுக்க மனதில்லாதவன், அவன் தலைவனாய் இருக்க தகுதி இல்லாதவன். பகிர்ந்து அளிக்கும் பணிவு, பகிர்ந்து அளிக்கும் போது கூட பணிவுடன், நான் எனக்கு என்ன அதிகாரமும் சாணமும் இருக்குதோ அத்தனையும் உனக்கு இருக்குன்னு சொல்லி பணிவுடனும் தாழ்மையுடனும் அதை பகிர்ந்து கொடுக்கணும். பொறாமையில வெறுப்பிலே வேற வழியில் என்று சொல்லி பகிர்ந்து கொடுக்காத, தாழ்மையாய் பகிர்ந்து கொடு, பணிவுடன் பகிர்ந்து கொடு. அப்படி பகிர்ந்து கொடுத்தா குடும்பத்தில் சண்டை வரவே. நான் தலைவனாய் இருந்தாலும் உனக்கு தலைவி என்கிற ஸ்தானத்தை, அதிகாரத்தை, ஆளுமையை, அந்தஸ்தை, உரிமையை உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். அதுவும் சுயநலமாய் இல்லை, வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறேன்னு சொல்லி பகிர்ந்து கொடுத்தா குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ தலைவனாய் இருக்க தகுதி வேணும்னா பகிர்ந்து கொடுக்க உள்ளவனாயிரு, தனியா இருக்க விரும்பாத. அல்லேலூயா. நீ சரியான தலைவன் கிடையாது, நீ ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். இப்போ மோசேகிட்ட அவங்க மாமனார் சொல்லுகிறார், மோசே மாமனார் தன்னுடைய மகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் கொண்டு வந்து மருமகனிடத்துல விட்டுட்டு போக வந்தவர் பார்த்துட்டு, யார் எப்படி இருந்தா எனக்குன்னு, அவங்க குடும்பத்துக்குள்ள நான் மூக்கு நுழைக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே போயிடல. அந்த பெரியவர் கண்ணோக்கி பார்க்கிறார். மருமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, ஸ்தானம், அந்தஸ்து எல்லாத்தையும் கவனித்து பார்த்துட்டு அவருக்கு உடனே என்ன செய்கிறார்? நீர் செய்கிற காரியம் சரி நல்லதல்ல. ஏன் நல்லதில்லை? ஜனங்களை ஒன்றியா என்ன செய்யறீங்கன்னா,
நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? காலையில விசாரணைக்கு, காலையில ஆலோசனைக்கு, காலையில கவுன்சிலிங்க்கு வந்தவன் சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறான் வரிசையில். ஒரு 10 நிமிஷம் ஆலோசனை, ஒரு அரை மணி நேரம் கவுன்சிலிங்க எவ்வளவு நேரம் நிற்கிறான்? சாயங்காலம் வரை நிற்கிறான். ஜனங்கள் வருத்தப்படுகிறார்கள், ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். உன்னால ஜனங்கள் உனக்காக காத்திருந்து நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் வருத்திக் கொள்கிறாங்க. ஏன்? நீ செய்கிற காரியம் நல்லது, உனக்கு நீ நல்லது செய்யல. தனித்து செயல்படுகிறவங்க நீங்க உங்களுக்கும் நல்லது செய்யல, உங்க குடும்பத்துக்கும், உங்களுக்கு கீழே இருக்கிற குடும்பத்துக்கு நீங்க நல்லது செய்யல, தீமையவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது கிதியோன் அறிந்திருந்தான். அதனால அவன் தனித்து செய்யவில்லை. சிம்சோனை போல தவறாய் தனித்து அவன் செயல்படவில்லை, தனியாக அவன் செயல்படவில்லை. தனியாய் செயல்பட்டதனால் அவன் என்ன செய்த? பரிதாபமாய் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவன் யாரையும் சேர்த்துக் கொள்ளல. என்ன செய்தான்? தனித்து நல்ல பரிதாபமா அவன் ஒண்டியா இருந்து என்ன செய்தான்? மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் குடும்பத்தில் உள்ள தலைவரே தனித்திருந்து செயல்படாத, சபை தலைவர்களே தனித்திருந்து செயல்படாதங்க, சாவன தலைவர்களே தனித்திருந்து செயல்படாதங்க, சமுதாயத்தில் உள்ள தலைவர்களே தனித்திருந்து செயல்படாதீங்க. சின்னதோ பெரியதோ தலைமையில் இருக்கிறவங்க தனித்திருந்து செயல்படாதீங்க. தாழ்மையா எல்லாவற்றிலும் பகிர்ந்து கொடுக்க பழங்க. உங்களுக்கு உண்டாயிருக்கிற பொருட்களில், உங்களுக்கு உண்டாயிருக்கிற சகலத்திலையும் பகிர்ந்து கொடுங்க. அல்லேலூயா. நல்ல தலைவன் என்ன செய்வான்னா சேர்த்து கொள்ளுவான். முதல்ல என்ன செய்வானா? நல்ல தலைவன் என்ன செய்வானா? சேர்த்து கொள்வான். ஜனங்களை, ஒரு குழுவை இணைத்துக் கொள்ளுவான். குழுவோடு தன்னை இணைப்பான், இல்ல குழுவை தன்னோடு கூட இணைத்துக் கொள்வான், சேர்த்து கொள்ளுவான். இப்போ நீ செய்யறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா இது கஷ்டம்பான்னு சொல்லிட்டு தலைமைத்துவம் இது கிடையாதுன்னு யார் போதிக்கிறது? மோசையின் மாமனார். மோசையின் மாமனார் கீழே எவ்வளோ வருஷம் இருந்தாரு? கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 வருஷம் யார் கீழே இருந்து பயிற்சி பெற்றிருக்கிறாரு? மோசையின் மாமனார்கிட்ட இருந்து 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் பயிற்சி பெற்றவர். 40 வருஷம் ஆடுகளுக்கு பின்னாடி பயிற்சி இல்லை, மோசையின் மாமனார் இடத்திலிருந்து சிறந்த தலைமைத்துவத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார். இன்னும் பயிற்சியில் குறைவு இருக்குது, தனியே செயல்படுகிறது. ஆண்டவர் சொன்னார் ஆரோனை சேர்த்து கொண்டாரு. இந்த இடத்துல நியாயம் விசாரிக்க ஆரோனை சேர்க்கவில்லை. யுத்தத்தில் யோசுவாவை என்ன செய்தா? அப்படி செயல்படுத்தினார். ஆனா இந்த இடத்துல நியாய விசாரணை செய்கிறதுல என்ன செய்யல? ஆலோசனை சொல்லுகிறது சேர்த்து கொள்ளல. தனியே காலத்திலிருந்து அத்தனை 1000 லட்சம் பேருக்கும் ஆலோசனை சொன்னா கஷ்டம். நீ இப்படி செய்கிறது நல்லதல்ல, என்ன செய்யணும் சொல்லி அவர் சொல்றார் பாருங்க. முதலாவது ஒரு குழுவை சேர்த்துக்கோ. பாருங்க இந்த 18ஆம் வசனத்துல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர். நீரும் தொய்ந்து போவீர், உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவாங்க. இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீ செய்கிறது ரொம்ப பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது, ஒருவரால் செய்ய முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஆர்வத்தில் செய்யலாம், கொஞ்சம் வருடங்கள் கொஞ்சம் மாதங்கள் ஓடலாம், ஆனா அது தனியே செய்ய கூடாது. ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவன் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, போஷிக்கிறது, காப்பாற்றுற வேலையும் போஷிக்கிற வேலையும் கணவன் செய்தா, மனைவி என்ன செய்யணும்? குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டுகிறவளாக இருப்பார். பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்குறவங்க, குடும்பத்தின் ஒழுக்கத்தின்படி வளர்க்கிறது, சுத்தம் பண்ணுகிறது, ஆமை சோதர சாப்பாட்டு காரியங்கள், ஆமை சோதர என்ன செய்ய போஷிக்கிறது, சுத்தம் பண்ணுகிறது, ஒழுங்கின் கிரகமா குடும்பத்தை நடத்துறது, குடும்பத்துக்கு நல்ல பேரை கொண்டு வருகிறது. இது எல்லாம் இந்த ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது யாரு? பாதுகாப்பையும் போஷிக்கிறதும் தேவைகளை சந்திக்கிறது கணவன்னா. மனைவி ஒழுக்கத்தையும் பேரையும் புகழையும் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிற சிறந்த குடும்பமா உருவாக்குற வேலையை யார் தான் செய்ய முடியும்? ஒரு தலைவி செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா சூத்திரம். இதுல எதையாவது தவறும் பொழுது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அந்த குடும்பங்கள் பிரச்சனைக்குள்ளாதாக, அந்த குடும்பங்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு அதனுடைய குடும்பத்தின் தரம் மாறி விடுகிறது. அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. என்ன செய்யறாரு? இப்படி செய்யறது பாரமான காரியம், இதை உமால செய்யவும் முடியாது. சபையில் அப்படித்தான் தனித்திருந்து நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் ஊழியக்காரன், நான் சொல்வது மாத்திரமே சட்டம்,
என்று சொல்லி நிறைய ஊழியக்காரர் செயல்படுகிறார்கள். அப்படி அல்ல. உடன் ஊழியர்களையும் மூப்பர்களையும் ஏற்படுத்த வேண்டும். சபை வளர்ந்து எவ்வளவு பெரிய கூட்டமாக வளர்ந்து பெறுகிறதோ அவ்வளவு பெருக பெருக உடன் ஊழியர்களையும் மூப்பர்களையும் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அமைச்சர் பகுதிக்கும் ஒரு தலைவர்களை, சிறு சிறு தலைவர்களே என்ன செய்யணும், அமைச்சர் தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்தந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பகிர்ந்து கொடுக்கிறவன் மனது இல்லாதவர்கள் தனித்து செயல்படுவார்கள். எப்படி ஒரு குழுவை அதை உருவாக்கணும். ஒரு நல்ல தலைவன் என்ன செய்யணும், ஒரு குழுவை உருவாக்கு. அதான் சொல்லுகிறார் 19வது வசனம், இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் உமக்கு ஆலோசனை சொல்றதுனால, ஏன் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறதுனால கர்த்தர் கூட இல்லாம போயிடுவார். பயப்படாத, தேவன் உன்னோடு கூட இருப்பார். நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருங்க. தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்து உபவாசித்து அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு அவர்களுக்காக நீ ஜெபித்து உபவாசித்து என்ன செய்யுது, தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக உட்கார்ந்துரு. விசேஷமானவைகளை, தீர்க்க முடியாதவைகளை, தீர்வுக்கு வராதவைகளை யார் இடத்துல கொண்டு போ, தேவனிடத்துல கொண்டு போ. நீ தேவனுடைய சந்நிதியில் அதிகமா இரு. ஜனங்களுக்காக வேண்டிக்கோ, விண்ணப்பம் பண்ண, பரிந்து பேச எல்லாம் செய்து கொண்டு இரு. குடும்ப தலைவர்களே, உங்க குடும்பத்தில் உள்ள மனைவிக்காக, பிள்ளைக்காக, உங்களுக்காக அதிகமாக தேவ சந்நிதியில் இருங்க. சபை ஊழியரே, விசுவாசிகளுக்காக, உன் குடும்பங்களுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் உள்ள அந்த பகுதிக்காக, அந்த ஏரியாவுக்கு அதிகமாக சந்நிதியிலே, தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருங்க. இருந்துட்டு தீர்க்க முடியாதது முக்கியமானவைகளே எங்க கொண்டு போங்க, தேவனுடைய சந்நிதியில கொண்டு போங்க. நீ என்ன செய்யணும்னா, ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்து. அவர்கள் எப்படி நடக்க வேண்டிய வழியும் போதித்துதான். அவர்கள் எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டுங்கிறது என்ன செய்ய, காரியத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, ஆமா அவங்களுக்கு தெரியப்படுத்து. கட்டளை பிரமாணங்களை வெளிப்படுத்திரு, நடக்க வேண்டிய வழியையும் காண்பித்திரு. அது மாத்திரம் செய்ய வேண்டிய காரியத்தையும் இப்படி இப்படி செய்யணும் தெரியப்படுத்து. அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்யணும். இது யாருக்கு, யாருக்கு இதை போதிக்கணும், யாருக்கு இதை கற்றுக் கொடுக்கணும்? தகுதி தலைவர்களை நியமிக்க சொல்லுகிறார். தங்களுக்கு கீழே தலைவர்களை நியமிக்க சொல்லுகிறார். தலைவர்களாக இருக்க தகுதி உள்ளவர்கள் யார்? ஒண்ணு, ஆமா பாருங்க, ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிற தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் யாரை யாரை நீங்க செலக்ட் பண்ணணும். சபையில ஊழியக்காரரே, மூப்பனாக, உடன் ஊழியனாக, பொருளாளராக, செயலாளராக, ஒரு சில பொறுப்புகள் சபைக்குள்ள கொடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்? நீயே எல்லாவற்றையும் செய்யாத ஊழியக்காரனே, தலைவர்களே, ஸ்தாபகர்களே, தலைவர்களே, சமுதாயத்தில் உள்ளவர்களே, நீங்க என்ன செய்யணும்? யாருக்கு அந்த தகுதி, அந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும் பணிவோட. 21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும். அதாவது தேவனுக்கு எல்லாத்திலும் பயப்படுகிறவங்களா இருக்கணும். தேவனுக்கு அவங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மனிதருக்குன்னு சொல்லப்படலை. யாருக்கு பயந்திருக்கணும்? தேவனுக்கு பயந்தவர்கள். அப்புறம் உண்மை உள்ளவர்கள். தேவனுக்கு உண்மையா, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். தேவனுக்கு எல்லா காரியத்திலும் உங்க பயந்தவர்களா இருக்கணும். அவர்களை அப்புறம் பொருள் ஆசைகளை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். 1 தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். 2 தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 3 பொருள் ஆசைகளை, பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கணும். இவர்களை அப்புறம் இப்போ தேவனுக்கு பயந்தவங்க தான், தேவனுக்கு உண்மை உள்ளவங்க தான், பொருளாசையை வெறுக்கிறாங்க. அதோடு கூட கடைசியா தான் திறமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? அவர்களை தெரிந்து கொள். யாரை தெரிந்து கொள்? நாம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? ஃபர்ஸ்ட் திறமையானவர்களாக இருக்கணும். அப்புறம் என்ன செய்யறோம்? பொருளாசை வெறுக்கிறவனா கொஞ்சம் வசதியாக பெரிய ஆளாக இருந்தால், பணத்து மேலே ஆர்வம் இல்லாதவங்களா, பொருளாதாரத்து மேலே ஆர்வம் இல்லை, பெரிய பணக்காரங்களா, ஒரு ஐஸ்வர்யனா பார்த்து, ஏழைகளும் இருப்பாங்க. ஆனால் என்ன செய்யறோம்?
ஒரு ஸ்தானத்தில் ஒரு பெரிய ஆள்களாக இருக்கிறவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு திறமையானவங்களா, அப்புறம் பொருளாசை வெறுக்கிறாங்களோ பொருளாசை இருக்கிறாங்க அது தெரியாது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? உண்மை உள்ளவர்களான்னு பார்க்குறோமா? அது உண்மையை பார்க்க முடியறதில்லை. தேவனு பயப்படுறாங்களோ என்ன செய்யறதில்லை. ஃபஸ்ட்டு திறமை இருந்தால் போதியா, நீங்கள் தான் தலைவர்கள் அப்படின்ட்டு போயிடுவோம். உலகம் திறமை இருந்தால் தலைவர் பதவியை கொடுக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, ஃபஸ்ட்டு தேவனுக்கு பயப்படுறவங்களை என்ன செய்யும், ரெண்டாவது என்ன செய்யும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களை, மூணாவது பொருளாசையை வெறுக்கணும், நாலாவது தான் திறமை உள்ளவங்க. இப்படிப்பட்டவர்களே தலைவர்களுக்கு தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. இவர்களை தெரிந்து கொள். அவங்கள தெரிஞ்சிட்டு அவர்களுக்கு கட்டளையும் பிரமாணங்களை வெளிப்படுத்தி நடக்க வேண்டிய வழியவும் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி போதி, அதற்கப்புறம் அவர்கள் பயிற்சி பழக்குவித்துட்டு அப்புறம் அவர்களை தலைவர்களாக எப்படி நியமிக்கணும்னா, அவர்களை 1000 பேர்களுக்கு 100 பேருக்கு 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்த, 1000 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்கு 10 பேர்களுக்கு அதிபதிகளாக என்ன செய், அவர்களை நியமி, அவர்களை ஏற்படுத்து. இன்னைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? பகிர்ந்து கொடுக்க மனதில்லாதவன் இதை செய்கிறது கிடையாது. தனியே செயல்பட நினைக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்துறது கிடையாது. எத்தனை தான் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் பெருகினாலும், எவ்வளவுதான் உயர்ந்தாலும் தாம் பொறுப்பை தான் கையில் தான் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குடும்பத்திலேயே அப்படி செய்வாங்க. நிறைய பேர் செய்கிற தப்பு. குடும்பம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, நீங்கள் பொறுப்படுத்திட்டீங்க. இப்போ கணவன் மனைவி பிள்ளை ஆகிட்டீங்க, பொறுப்பை நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. அப்புறம் பிள்ளைகள்லாம் மேரேஜாக இது பண்ணும்போது, அவங்க மேரேஜாக அவங்க குடும்பம் போகும்போது அவங்க குடும்பத்துக்குரிய பொறுப்பை யார் கொடுக்கணும்? அவங்க கையில் கொடுக்கணும். ஒரு சில பொருளாதார ஒரு சில சின்ன சின்ன பொறுப்புகளை அவங்க கையில் கொடுத்து அவங்கள என்ன செய்யணும், பழக்க வைக்கணும், பயிற்சி விற்று அவங்க கையில் பொறுப்புகளை கொடுக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், கூட்டு குடும்பமாக இருக்கும் அந்த காலங்களில். ஆனால் அவங்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்து முழு குடும்பமாக 5 குடும்பம் 10 குடும்பம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை தனியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. எதுவும் முடியாததான் கடைசியில் நினைச்சேன், குடும்பத்திலே பெரிய தலைவர் யாரோ, மூத்தவங்க முதிர்ந்தவங்க யாரோ எல்லாம் சேர்ந்து பேசி யார்கிட்ட வருவாங்க, கடைசியாக பெரியவங்கள்ட்ட வந்து அது தீர்வு காண்பாங்க. அல்லையே சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை. எதுக்கத்தான் தனியே இருக்கிறவங்க. ஏன் தனியாக இருக்கிறாங்க? பகிர்ந்து உங்கள் அப்பாவை கொடுத்துருவா, உங்கள் அம்மாவை கொடுத்துருவா, உங்கள் அண்ணன் மாதிரி உன் தம்பி மாதிரி குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கணுமாக்கும் அப்படின்ட்டு எங்கே கூட்டு போயிடுவாங்க. ஏன் தனியாக கூட்டு போகிறாங்க? பகிர்ந்து கொடுக்க மனது இல்லாதவர்கள் தனியே செயல்படுவார். அல்லேலூயா. ஒரு சிலர் பகிர்ந்து கொடுப்பாங்க, வஞ்சனையோடு பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி நாம் ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அப்போது இப்படிப்பட்ட திறமை, இப்படிப்பட்ட காரியங்கள் தகுதி உள்ளவர்களைவே தலைவனாக நியமிக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, பணிவோடே அவர்களுக்கு இந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் என்ன செய்யணும், ஒரு கூட்டமாக இணைக்கணும். ரெண்டாவது அவர்களுக்கு என்ன செய்யணும், அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுக்கணும். கூட்டமாக இணைச்சிட்டு நான் தலைவனாக இருக்குன்னு அப்படி இருக்காம அவருக்கு பொறுப்பை கொடுத்து அதிகாரத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு வருகிற நன்மையான காரியங்களிலே, வெற்றியிலே, உயர்வுகளிலே அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நன்மைகளில் எல்லாவற்றில் சகல விதமான நன்மைகளையும் நாம் என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்கணும். சகல விதமான ஆமை சூத்திரம் வஞ்சனை இல்லாமல் பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனான். அல்லேலூயா. இதுதான் பகிர்ந்து அளிக்கும் பணிவு. தலைமைத்துவத்தின் தனி சிறப்புல ஒன்று பகிர்ந்து அளிக்கும் பணிவு. பணிவுடன் பகிர்ந்து கொடுக்கிறோமா? நாம இன்னைக்கு சபையில் அப்படி நம்ம பணிவோடு பகிர்ந்து கொடுக்கிறோமா? நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குதா? ஏன் கிறிஸ்தவம் வளரலை? ஏன் சபைகள் வளரலை? ஏன் குடும்பங்கள் வளரலை, ஆசீர்வதிக்கப்படலை? காரணம் என்ன? பகிர்ந்தளிக்கும் பணிவு நம்மிடத்தில் இல்லாததே காரணம். இந்த காரியங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.